நம்ம அஜித் சார் பார்த்தீங்கன்னா, சினிமாவ தாண்டி கார் பந்தயங்கள்லுமே அதீத ஆர்வம் காட்டிட்டு இருக்காரு. பல வருடங்களுக்கு பிறகு மீண்டுமுமே பல கார் பந்தயங்கள்ல தொடர்ந்து கலந்து கொண்டு இருக்காரு. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா, தற்போது வெளிநாடுல தொடர்ச்சியாக கார் பந்தயங்கள்ல கலந்து கொண்டு வெற்றி பெற்று இந்தியாவிற்கு பெருமையுமே சேர்த்துக் கொண்டிருக்காரு. நேற்று பார்த்தீங்கன்னா, இவர் கலந்து கொண்ட கார் பந்தயத்துல இவருடைய அணி 3வது இடம் பிடித்தது. அதனுடைய புகைப்படங்கள், வீடியோக்கள் கூட சமூக வலைதளங்கள்ல வெளியாகி வைரலாச்சு. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா, தற்போது அஜித் சாருடைய அடுத்த படம் இந்த ஆண்டு இறுதியில, அதாவது அக்டோபர் அல்லது நவம்பர்ல படப்பிடிப்பு ஆரம்பமாகும் அப்படின்னு சமீபத்திய பேட்டியில நம்ம ஏகே அவர்கள் கூட சொல்லியிருந்தாரு. சோ இதற்கிடையில பாத்தீங்கன்னா, ஏகே அவர்கள் வெளிநாட்டுல இருந்து அவ்வப்போது சென்னை வந்துட்டு போய்கொண்டுதான் இருக்காரு. அந்த வகையில பாத்தீங்கன்னா, கடைசியாக ஏகே அவர்கள் சென்னை வந்த பொழுது நடிகர் கவுண்டமணி அவர்களை பார்த்து நலம் விசாரிச்சிருக்காரா. சோ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, அவருடைய மனைவி காலமாகி இருக்காங்க. சோ அதற்காக நேர்ல சென்று அவருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துவிட்டு சிறிது நேரம் பேசிவிட்டு வந்ததாக ஒரு செய்தி சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. நிறைய கார் பந்தயங்கள்ல வெற்றி பெற்றிருக்காரு. பத்மபூஷன் விருது வேற வாங்கியிருக்காரு. அவருடைய 2 படங்களுமே பிளாக் பஸ்டர் வெற்றியை பதிவு பண்ணுச்சு. அப்படின்றதுனால நம்ம கவுண்டமணி அவர்களுமே ஏகே அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரா. இந்த தகவல் தற்போது சமூக வலைதளங்கள்ல வெளியாகி வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் 360 சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.